மனைவி கீரம்பல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சிட்டேன். நான் வந்து 2002 போஸ்டிங் பிஜி அட்வான்ஸ் ஆனேன். 16 வருடங்கள் பிஜி ஆரம்பிச்சுட்டு வடநாடு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நான் வந்து தலைமை ஆசிரியர் அப்படியே 2018. ஃபர்ஸ்ட் என்னுடைய பார்வையெல்லாம் என்னுடைய மாணவர்கள் என்னுடைய வகுப்பறை அப்படி என்ற எண்ணத்தோடு தான் நான் வந்து கலந்தேன். என் பிள்ளைங்க நிறைய மார்க் எடுக்கணும், அவங்களுடைய சர்டிஃபிகேட்ல ஏன் சப்ஜெக்ட் கூட பார்க்கறது, இது ஒரு சுயனம் இருக்கதான் வேணும். அடுத்தது நான் வடநாட்டுக்கு வந்து பார்த்தோடையும் இது என் பள்ளி, அனைத்து மாணவர்களும் என்னுடைய மாணவர்கள், ஏன் குழந்தைங்க அப்படின்னு நான் தட்டெடுக்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு பள்ளிக்கூடத்து போய் பார்க்க சொல்லுது. நல்ல ஒரு டானா வடிவத்துல வடநாட்டுல யார் வந்தீங்கன்னா தெரியும், டானா வடிவத்துல பின்னாடி பெரிய கட்டடம், ஆனா முன்னாடி பார்த்தா பால்வச்ச கட்டடங்கள், பயன்பாட்டுல இல்லாத ஒரு 10 கட்டடங்கள் கணக்கெடுப்பாங்க. மாணவர்களுடைய நலன் ஒன்லி டீச்சிங் மட்டும் பத்தாது, அதான் கட்டமைப்பு, பள்ளி மேலாண்மை கட்டமைப்பு தான். இப்ப அரசு ஆர்டிஏனுடைய உதவினால கிட்டத்தட்ட 8 கட்டடங்களை 5 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். 5 வருஷத்துல கட்டமைப்புகளை சரி செய்யணும். இது தேவையில்லாத பில்டிங்களை எடுக்க மிக உச்சபட்சமான ஒரு எஃபர்ட் போட்டேன். இந்த மாதிரி அதை எடுத்த பிறகு அதுக்கப்புறம் வேற விதமான ஒரு இதை நான் சந்திச்சேன். இதெல்லாம் சந்திச்சுட்டு நான் அதுக்கப்புறம் தரைத்தளங்கள் 30,000 ஸ்கொயர் ஃபீட்ல எனக்கு தரைத்தள கல்வி வந்து அதையும் ஒரு நிறைய டிமாண்ட் பண்ணிட்டு அதையும் கொண்டு கொடுத்தோம். நல்லா சூப்பராக இப்போ வந்து கட்டமைப்பு பார்த்தா நல்லா இருக்கு. அதே மாதிரி நான் ஸ்கூலுக்கு போனோம், கட்டமைப்புல கையை வச்சிருக்கேன். பிள்ளைங்களுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. செய்யல 12th செட்டப் வச்சிருக்கோங்க. அப்புறம் 11th நான் ஃபர்ஸ்ட் டீச்சரா இருக்கும்போது என்னுடைய மாணவிகள் செட்டப் வந்துடும். அதே கண்ணோட்டத்தில் அத்தனை மாணவிகளையும் செட்டப் ஆகணும். அதே மாதிரி இங்கே நான் என்னுடைய பார்வை டீச்சராக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் டாய்லெட் வேணும், சுற்றுப்புற சுகாதாரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் போகும். டாய்லெட் வேணும்னு சொன்னதுனால பேரூராட்சி தலைவரும் எங்களுடைய குரூப்ல இருக்கிறாரு பிரதிநிதியா, அவர் மூலமா டாய்லெட் அமைச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உறுப்பினர்கள் வந்திருக்காங்க, திரு மணியன் சார், அவங்க மூலமா ஒயிட் போர்டு வாங்கி கொடுத்தாங்க அவங்க. அடுத்து வந்து எங்க ஸ்கூல்ல மேடம் சொன்னாங்க முதலில் புதுக்கோட்டையில தான் ஸ்மார்ட் போர்டு எங்க பள்ளின்னு சொன்னாங்க. எங்க பள்ளியில நான் 2016-17 நான் அந்த ஸ்கூல்ல பிஜி அவுட் பண்ணும்போது ஸ்மார்ட் போர்டு வந்துச்சு. அதில் கிளாஸ் எடுக்கணும், கிளாஸ் எடுத்து படிக்கணும். இப்போ வந்து என்னன்னாக்க ஸ்மார்ட் போர்டு 3 ஸ்மார்ட் போர்டு. அடுத்து வந்து மஞ்சப்பை வந்து 3 லட்சம் ரூபாய் அரசுகள் கொடுத்தாங்க. அந்த மஞ்சப்பை வந்து கிட்ட 3 லட்சம் ரூபாயில 1.5 லட்சத்துக்கு நாங்கள் வந்து என்ன IFB இன்டராக்டிவ் பிளாட் பேனல் அப்படிங்கிற மாதிரி, அது வந்து என்னன்னா ஸ்மார்ட் போர்ட்ல கீபோர்ட்ல கீழே வந்து நிறையா அது வந்து எப்படி எல்லாமே செல்போன் மாதிரி டச் பண்ணா எங்க வரும். எங்க பிள்ளைங்களே ஒர்க் அவுட் பண்ணுவோம், அவங்களே போட்டு IFB மூலமாக எங்களுக்கு கரெக்டாக போட்டாங்க. IFB மட்டும் போட்டோமா கரெக்டாக கொஞ்சம் நல்லா இல்லை, கரெக்டாக முன்னாள் மாநில சுமதி வந்து 2 வகுப்பறை 3 வகுப்பறையா, அப்புறம் சுதர்சன் ஃபேமிலியில தவறு விட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான கொடுத்த பணங்களை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம், தரைத்தளம், கண்ணாடி டோர் இதெல்லாம் போட்டு நீட்டாக ஆக்கி வச்சுப்போம். இப்போ அந்த கிளாஸ் பார்த்தா பக்காவா யூடியூப் வச்சுருக்கேன். என்னுடைய சப்ஜெக்ட் விட்டக்கூடாதுட்டு வாரத்துக்கு ஒரு பாடம் மாதிரி எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். IES அப்படிங்கிற சேனல்ல 18 மணி நேரம் கிளாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் எடிட்டிங் பண்ணுற வேலையெல்லாம் இப்போ உள்ள தொழில்நுட்பம் மாதிரி கற்றுக்கிட்டு போட்டுருக்கேன். இப்போ எங்க